ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மெமர் ஆஃப் ரெட்டியோட எபிசோட் 12. இதுதான் ஃபைனல் எபிசோட் அப்படிங்கிறதுனால இதுக்கு பதிலாக நம்ம சேனலில் வேற ஒரு ட்ராமா வந்து போடுறதா இருக்கேன். அந்த ட்ராமாவோட பேர் வந்து ஐ ப்ராமிஸ் ஆஃப் த சோல். இந்த ட்ராமாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் 5 வருஷம் கழித்து ரட்டியை தான் காமிக்கிறாங்க. ரட்டி வந்து ஃப்ரான்ஸில் தான் இருக்கான், இன்னும் சியாமுக்கு வந்து போகவே இல்லை. அப்போன்னு பார்த்து அவனுக்கு மதர் பூபன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. சரி அப்படின்ட்டு அந்த லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் வந்து ஒரு ரிங் இருக்குது. ரட்டி தான் தீக்காக இந்த ரிங்கை கொடுத்துருப்பான். இந்த 5 வருஷமாக தீ வந்து ரட்டிக்காக நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருப்பான். ஆனால் அந்த லெட்டர்ஸ் எதுவுமே அவங்க அப்பா ரட்டி கிட்ட வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால ரட்டிக்கு வந்து தீ லெட்டர் போட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயமே வந்து தெரிஞ்சிருக்காது. இது மதர் பூபன் கிட்ட இருந்து வந்ததுனால தான் ரட்டிக்கு வந்து இந்த லெட்டர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதை படித்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க அப்பா கிட்ட போகிறான். மதர் பூபன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்ரு வந்தது. அந்த லெட்டரில் தீ எனக்காக ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருக்கான். இந்த 5 வருஷமா எனக்காக அவன் நிறைய லெட்ரு போட்டிருக்கானா, அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு அவங்க அப்பா வந்து தீயோட அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு. நீயும் தீயும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உன்னோட கரியரில் மட்டும் நீ இப்போ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ ரட்டி வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். மதர் ரங் வந்து சியாமை சேர்ந்தவங்க தானே, அவங்கள நீங்கள் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட லவ்வோட அடையாளமாக தான் பெல்லை வந்து பெற்றுக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். இது எல்லாத்தையுமே ரட்டி வந்து சியாம் லாங்குவேஜில் கேட்டிருப்பான். இதனால அவங்க அப்பா வந்து நீ ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சில் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரட்டி வந்து ஃப்ரெஞ்சில் பேச ஆரம்பிக்கிறான். அதனால திருப்பி வந்து ரட்டி எல்லாத்தையுமே ஃப்ரெஞ்சில் சொல்கிறான். இதை கேட்டு அவங்க அப்பா வந்து ஒரு ட்ராயர்லேருந்து ஒரு பெட்டி எடுத்து மேலே வைக்கிறாங்க. இந்த பெட்டிக்குள்ளே தீ எழுதின எல்லா லெட்டர்ஸுமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி ரட்டி பார்க்குறான். அதுக்குள்ளே எல்லாமே தீ எழுதின லெட்டர்ஸாக இருக்குது. இதை பார்த்த உடனே அவனுக்கு அழுக வந்துடுது. அதை ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அதனால இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீயை பார்க்கறதுக்காக ரட்டி வந்து உடனே சியாமுக்கு வரான். அங்கே வந்து பார்த்தா தீ வந்து இவனை வெல்கம் பண்ணுறதுக்கு வந்திருக்க மாட்டான். மை தான் இவனை வெல்கம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதனால ரட்டி வந்து தீ வந்திருக்கானா இல்லையா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்குறான். இதை நோட் பண்ண மை வந்து நீங்கள் வேற யாரையும் தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ரட்டி வந்து ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. எபிசோடு 1ல் சிஎம்ல இருக்கிறவங்களும் ஃப்ரெஞ்சில் இருக்கிறவங்களும் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்த தான் இப்போ காட்டுறாங்க. இப்போ மை தான் வந்து ஹெட்டாக இருக்காங்க. ரட்டி வந்து அங்கே உட்காந்து அவங்க பேசுகிறத கவனிச்சிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து திடீர்னு தீ அங்கே வரான். ஆனால் தீ வந்து ரட்டியை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அங்கே நடக்கிற மீட்டிங்கை தான் வந்து கவனிக்கிறான். அதுக்கப்புறம் மை வந்து அங்கே இருக்கிறவங்கள வெல்கம் பண்ணிட்டு தீயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ கூட தீ வந்து ரட்டியை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சிருது, எல்லாருமே வெளியே வராங்க. அப்போ ரட்டி வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வராங்க. பாவை பார்த்ததும் தீ வந்து அவங்க கிட்ட போகிறான். பாவோட கையில் வந்து ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வந்து தீ தூக்கிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ரட்டியை பார்த்துட்டு ரட்டி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரட்டி வந்து ஃபுல்லாக தீயவே பார்த்துக்கிட்டு இருக்கான். தீ கையில் குழந்தை இருக்கிறதுனால வந்து ரட்டி கிட்ட, அதாவது எனக்கும் தீக்கும் இடையில அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. அப்போ திடீர்னு மை வந்து ரட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மை வந்து ரட்டியை லஞ்சுக்காக கூப்பிட்றாங்க. ஆனால் ரட்டி வந்து மற்ற ஃப்ரெஞ்சுக்காரங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, அதனால் என்கிட்ட டைம் இல்லை, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மை வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகும், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக தீக்கிட்ட போகிறாங்க. நீயும் இதில் ஜாயின் பண்ணிக்கோ, நீயும் ப்ரொஃபஸரும் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தீ வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மை வந்து உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தீ வந்து அதெல்லாம் இல்லை, நான் ஏன் பயப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் மை வந்து அப்படின்னா நீயும் ரட்டியும் ஒரே காரில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் காரில் 2 பேரும் போய்க்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரே நேரத்தில் இவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இதனால் ரட்டி வந்து அந்த டிரைவர்கிட்ட காரை இங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். தீயும் ரட்டியும் வழக்கமாக வர டெம்பிள் கிட்ட ரட்டி வந்து நிற்கிறான். இதை பார்த்து தீ வந்து இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். அதனால தீ வந்து ரட்டி கிட்ட நான் உனக்கு எத்தனை வாட்டி லெட்ரு போட்டேன், ஆனால் ஒரு லெட்டருக்கு கூட நீ ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து அதெல்லாம் முடிஞ்சு போனது, அதை பற்றி பேசி இனிமேல் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து அதனால் என்ன இருக்குது, எல்லாத்தையுமே மாற்றலாமே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து நீ என்கிட்ட இப்படி பேசுறது லேடி பார்க்க வந்து தெரிஞ்சா அவங்க எப்படி
ஃபீல் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றான். இதுக்கு தீ வந்து ரட்டிக்கிட்ட, நீ வந்து என்ன லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து, நான் உன்னை லவ் பண்றதுல எந்த விதமான நல்லதும் இல்லை, அது மட்டும் இல்லாம போன நாட்களெல்லாம் திரும்பி வரப்போறதும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு தீ வந்து ரட்டிக்கிட்ட, டெம்பிள்ல இருந்துட்டு இப்படிலாம் பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றான். இதுக்கு ரட்டி வந்து, வேற என்ன நான் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற, உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் தீ போட்ட எல்லா லெட்டர்ஸையுமே அவங்க அப்பா இவங்கிட்ட கொடுக்காததை பற்றி சொல்கிறான். அதனால தான் என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து அவனோட கையை காட்டி, எனக்கு வந்து கல்யாணம் இன்னும் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் நான் போட்ட எல்லா லெட்டர்ஸையுமே நீ படிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ரட்டி வந்து, ஆமாம் உன்னோட லெட்டர்ஸ் எல்லாம் நான் வந்து படிக்கலை தான், ஆனால் இப்போ போட்ட லெட்டரில் எதுக்காக இந்த ரிங்கை வந்து அனுப்பிவிட்ட அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சு ரட்டி வெளியே வரும்போது வந்து கையில் குழந்தையோட நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தீயும் அந்த குழந்தைய வந்து தூக்கியிருப்பான். இது எல்லாத்தையுமே ரட்டி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான். அதனால நீ சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா இந்த ரிங் ஏன் நீ என்கிட்ட திருப்பி அனுப்புன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தீ வந்து, நீ நினைக்கிற மாதிரி நான் ஃபேமிலியெல்லாம் இல்லை, நான் வந்து தனியாக தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நீ என்னை மறந்து இருப்பியோ அப்படின்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, அதனால தான் இந்த ரிங்கை உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி தான் என்னோட மைண்டுக்குள்ளேயும் ஓடிட்டு இருந்துச்சு, உனக்கு வந்து வேற ஏதாவது ஃபேமிலி இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு, அதனால தான் இதை உனக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மதர் பூவன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன், அவங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு இந்த ரிங்கை வந்து உனக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ரட்டி வந்து, நீ இப்போ அனுப்புன அந்த ஒரு லெட்டரால தான் இதுக்கு முன்னாடி நீ எத்தனை லெட்டர்ஸ் வந்து அனுப்புனியோ அது எல்லாத்தையுமே வந்து என்னால் படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து, நீ படித்த அப்படின்னா எதுக்காக நீ எனக்கு ரிப்ளை அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து, அதனால தான் நான் உன்னை நேரில் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து, அப்படின்னா நீ என்னை தவிர வேற யாரையுமே வந்து லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து வேற யாரையும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தீ வந்து, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே உன்னை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரட்டியை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரட்டி வந்து தீ கிட்ட, நான் இங்கேருந்து ஃப்ரான்ஸ்க்கு கிளம்புன பிறகு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தீ வந்து, நான் தான் எல்லாத்தையுமே லெட்டரில் எழுதியிருந்தேனே, நீ வந்து அதை படிச்சேன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் என்கிட்ட திரும்பி கேட்குற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து, என்ன இருந்தாலும் நீ அதை சொல்லி நான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்காக ஒரு வாட்டி சொல்ல அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. தீ வந்து அவனோட பாட்டி கிட்ட, நான் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருக்காங்க, அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூரோப்புக்கு எதிராக நான் வந்து வாருக்கு போகிறேன், இதில் வந்து எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், பட் இருந்தாலும் இதை தவிர எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தீயோட பாட்டிக்கு மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டானே அப்படின்ற கோவம் இருந்தாலும் இவன் இப்படி வாருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதை அவங்க பாட்டியால் வந்து தாங்கிக்க முடியல, அதனால அவங்க பாட்டி வந்து மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அதுக்கப்புறம் ரட்டி வந்து பார்க்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தீ வந்து, மேரேஜ் அன்னைக்கு நைட்டே வந்து இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, அவங்க பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நன்னா கொஞ்ச நாள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ரட்டி வந்து, ரொம்பவே ஸ்ட்ராங்ல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து, எனக்கும் கூட உன்னை பார்த்தா அப்படி தான் தோணுது, நீ ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தீ வந்து ரட்டியோட கையை பிடிச்சி, இந்த 5 வருஷத்தில் என்கிட்ட இருந்து எந்த லெட்டருமே உனக்கு கிடைக்காம இருக்கும்போது கூட நீ எனக்காக வெயிட் பண்ணியிருக்க, ஆனால் நான் உனக்கு ஒவ்வொரு வாட்டியுமே லெட்ரு போடும்போது உன்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல அப்படின்னு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ரட்டி வந்து, என்னோட லெட்ரு கிடைக்கலன்னு நீ எப்படி வருத்தப்பட்டியோ அதே மாதிரி உன்னோட லெட்ரு எனக்கு வரலையே அப்படிங்கிறத நினைக்கும் போதெல்லாம் எனக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து ரட்டி கிட்ட, நம்ம 2 பேருமே இதுக்கு எஃபெக்ட் போட்டதுனால தான் இந்த லவ் வந்து பாசிபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரிங்கை எனக்கு திருப்பியும் போட்டு விடுவியா அப்படின்னு ரட்டி கிட்ட கேட்குறான். ரட்டியும் சரி அப்படின்ட்டு அந்த ரிங்கை வந்து தீக்கு போட்டு விடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் தீயும் ரட்டியும் ரட்டியோட தாத்தாவை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ அவங்க தாத்தா வந்து மதர் ரங்கை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவனை மாதிரியே தான் நீயும் இருக்க அப்படின்னு சொல்லி ரட்டியை பார்த்து சொல்கிறாங்க. இதுக்கு ரட்டி வந்து, நீங்கள் என்னை அதிகமாக ப்ரைஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், நான் மதர் ரங் கிட்ட இருந்தால் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அவங்க தாத்தா வந்து, இனிமே நீ என்னை தாத்தான்னு தான் கூப்பிடணும், ரங் வந்து உன்னோட அம்மா அப்படின்னா நான் தானே அவங்களோட அப்பா, அப்படின்னா நீ வந்து என்னை தாத்தான்னு தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மதர் ரங் வந்து ரட்டியை அடாப்ட் பண்ணி தானே வளர்த்துருப்பாங்க, அதனால ரட்டி வந்து இவங்கள தாத்தான்னு கூப்பிட்றதுக்கு ரொம்பவே கூச்சப்படுறான். அதனால தாத்தா வந்து, இனிமேல் நீ என்னை தாத்தான்னு தான் கூப்பிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ரட்டியும் சரி அப்படின்ட்டு தாத்தான்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். அப்போன்னு பார்த்து திடீர்னு மெக்கும் குண்டக்கும் உள்ளே வந்துடுறாங்க. குண்டக்கு வந்து அவங்க தாத்தா கிட்ட, நீங்கள் என்னை ஹக் பண்ணிக்கிட்டதே இல்லையே, இப்போ ரட்டியை மட்டும் ஹக் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தாத்தா வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெக் வந்து, நான் ப்ரொஃபஸருக்காக ஒரு நல்ல
கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ரட்டி வந்து என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்குறான். உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து 1, 2, 3ன்னு எண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு மதர் பூபன் வந்து நிற்கிறாங்க. மதர் பூபனை பார்த்ததும் ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. உடனே போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தாத்தா வந்து மதர் பூபன் கிட்ட ரட்டி இங்கே வந்ததும் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அவங்களும் சந்தோஷம்தான் அப்படின்னு தலையை ஆட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்து மதர் பூபனை பார்த்து உன்னோட பையனை வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிறதா இருக்கேன். அவன் இனிமேல் இந்த சூரியகாந்த் ஃபேமிலியாக சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், இங்கேருந்து இங்கே இருக்கிறவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மதர் பூபனும் நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீயும் ரட்டியும் சேர்ந்து ரட்டி வந்து முதல்ல இருந்திருப்பான்ல அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வராங்க. ரட்டி வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு எத்தனை வருஷம் ஆகியும் இந்த வீடு பார்க்கறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தீ வந்து என்னைக்குனாலும் நீ ஒரு நாள் இங்கே வருவேன்னு தெரியும், அதுக்காக தான் இந்த வீட்டை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜாம் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பா. இதை பார்த்த ரட்டி வந்து ஜாம் அப்படின்னு கூப்பிட்றா. ஜாம் வந்து உடனே ரட்டியை வந்து ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இத்தனை நாள் கழிச்சு நீங்கள் இங்கே வருவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குய்யை கூப்பிட்றா. குய் வரும்போதே கையில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வரான். ரட்டிக்கிட்ட இது எனக்கும் ஜாமுக்கும் வந்து பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜாம் வந்து அவனோட பையன்கிட்ட ரட்டிக்கு விஷ் பண்ண சொல்கிறா. அந்த பையனும் வந்து விஷ் பண்ணுறான். பதிலுக்கு ரட்டியும் வந்து விஷ் பண்ணுறான். இதை பார்த்த குய் வந்து நீங்கள் இங்கேருந்து போன பிறகு ஜாம் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தீயும் ரட்டியும் தனியாக இருக்கும்போது தீ வந்து ரட்டி எழுதின எல்லா லெட்டரையுமே வந்து சத்தமாக படிச்சுட்டு இருக்கேன். இதை பார்த்த ரட்டி வந்து சத்தமாக படிக்காத அப்படின்னு சொல்கிறான். அதனால தீ வந்து ரட்டிக்கிட்ட உனக்கும் எனக்கும் இடையில என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒன்று விடாமல் லெட்டரில் வந்து எழுதியிருக்க, அதுக்கப்புறம் எனக்கு ஏன் இதை சென்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதனால ரட்டி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே அவனோட புக்கை வச்சு அவனோட மூஞ்சை வந்து மறைச்சிக்கிறான். இதனால தீ வந்து ரட்டியை பார்த்து ஒழுங்காக சொல்லு, எனக்கு ஏன் இதை வந்து சென்ட் பண்ணலை அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து உனக்கு வேற யார் கூடயாவது மேரேஜ் ஆயிருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன், அதனால தான் இதை வந்து உனக்கு நான் அனுப்பலை. எப்போல்லாம் உன்னோட ஞாபகம் எனக்கு அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த லெட்டர்ஸை வந்து நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவனோட மூஞ்சை வந்து புக்கை வச்சு மறைச்சிக்கிட்டு வெக்கப்பட ஆரம்பிக்கிறான். இதுக்கு தீ வந்து புக்கை ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னா இதை பற்றி என்கிட்ட இப்போ சொல்லலாமே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து என்னை நீ கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து நான் உன்னை கிண்டல்லாம் பண்ணல, என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து அதெல்லாம் முடியாது, நீயே வந்து படிச்சுக்கோ, ஆனால் வந்து சத்தம் போட்டு படிக்கக்கூடாது, அமைதியாக தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே தீ வந்து சரி அப்படின்ட்டு ரட்டியோட மடியில் படுத்துக்கிட்டே அந்த லெட்டரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். லெட்டரை படிக்க படிக்க தான் ரட்டி வந்து தீயை எவ்வளோ மிஸ் பண்ணா அப்படிங்கிறதே தீயால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தீ வந்து அந்த லெட்டரை படித்து முடித்த பிறகு ரட்டியை வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் குண்டக்கு காட்டுறாங்க. குண்டக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அங்கே மெக் வரான். குண்டக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த புக்கை வந்து படிச்சுட்டு இருப்பான். இதை வந்து மெக் பார்த்துட்டு கூட அந்த புக்கில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து பார்க்குறான். அதில் குண்டக்கு வந்து நல்லாவே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பான். புக்கை பார்த்த பிறகு மெக் வந்து குண்டக்கிட்ட என்னோட யங் மாஸ்டர் ரொம்ப நல்லா டிரான்ஸ்லேட்டர் ஆகிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு குண்டக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, நீ வந்து கவர்மெண்ட்டில் வந்து எம்ப்ளாயியாக இருக்க, ஆனால் என்ன பாரு நான் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் தான் டிரான்ஸ்லேட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மெக் வந்து குண்டக் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ இன்னைக்கு பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். குண்டக் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நான் இன்னைக்கு உங்கள் அப்பாவை பார்க்க போகலான் இருக்கேன், நம்ம 2 பேரும் உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக போகலாமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு குண்டக் வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கான். அதனால மெக் வந்து குண்டக்கோட புக்கை காமிச்சு இந்த புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே உங்கள் அப்பா கிட்ட காமிக்கணும், நீ எவ்வளோ நல்ல டிரான்ஸ்லேட்டராக இருக்க அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு குண்டக்கு வந்து அது என்னமோ உண்மைதான், ஆனால் எங்கள் அப்பா வந்து எதுவும் தப்பாக நடந்துப்பாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மெக் வந்து நீ என்னை பற்றி வந்து கவலைப்படுறியா, என்னை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, நான் உங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால குண்டக்கும் சரி ஓகே நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து மெக் வந்து என்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்ட, உன்னை வந்து நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு குண்டக்கு வந்து மெக்கை அடிச்சுட்டு எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் என்னோட அப்பா வந்து உன்னை பார்க்க கூட மாட்டார் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மெக் வந்து நீ இப்படி பண்ணுறதுலேருந்து எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு குண்டக்கு வந்து அப்படின்னா நான் சொன்னதை நீ வந்து நம்பலையா, எனக்கு வந்து உன்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெக்கை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறான். இதை வந்து மெக் டக்குன்னு பிடிச்சிட்டு குண்டக்கிட்ட போகிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணுற பொசிஷனில் வந்து பார்த்துக்கிறாங்க. குண்டக்கு வந்து இதுக்கு ரெடியாக தான் இருக்கான் போல இருக்கு. மெக் வந்து கிஸ் பண்ணுவான் அப்படின்னு இவன் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனால் மெக் வந்து கிஸ் பண்ணாமல் அவ்வளோதான் வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டக்கை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் தீயும் ரொட்டியும் கடைக்கு வர அதே நேரத்தில் பாவம் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து கடைக்கு வந்திருப்பாங்க.
அதை ரட்டி வந்து பார்த்துட்டு பாவை பார்த்து விஷ் பண்ணுறான். பாவம் வந்து ரட்டிக்கு விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தீ வந்து அவனோட ஒர்க்கில் பிஸியாக இருக்கும்போது அவனோட சர்வெண்ட் வந்து அவனுக்காக ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போகிறாங்க. தீயும் வந்து அதை ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ரட்டியை பார்க்கறதுக்காக போகிறான். ரட்டி வந்து வேகமாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறான். அதில் தீக்கு வந்து ஒரு புது வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன வேலை அப்படின்னா, நம்ம தீ வந்து வெளிநாடு தூதரகத்துக்கு ஆலோசகராக இருக்க போகிறா. அதுதான் அந்த வேலை. இதை பார்த்ததும் ரட்டிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதனால தீ வந்து ரட்டிக்கிட்ட நீ ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து ஏன் இப்போ இருக்கிற ஜாபை விட்டுட்டு நீ ஏன் புது ஜாபுக்கு போகிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தீ வந்து உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நான் டெம்பிளில் வச்சு உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அந்த ப்ராமிஸை வந்து நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையில் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த வேலையில் மட்டும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா சியாமுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில நான் வந்து தூதுவனாக இருப்பேன். அப்படின்னா என்னால் ஃப்ரான்ஸுக்கும் வந்து உன் கூட வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் வழியாக நான் உனக்கு பண்ண ப்ராமிஸையும் வந்து காப்பாற்றின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஜாபில் சேர்கிறதுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுக்கு நீயும் நானும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதனால் தீயை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தீ வந்து அவனோட பாட்டிக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ரூம் டோரை தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் பாட்டி வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் தீ வந்து வேறு வழி இல்லாமல் டோருக்கு வெளியே நின்று பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து புது ஜாப் கிடச்சிருக்கு. அந்த ஜாப்க்காக நான் ஃப்ரான்ஸ் வரைக்கும் போகிறேன். திருப்பி நான் எப்போ வருவேன் அப்படிங்கிறது தெரியாது. உங்களை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. என்னை பற்றி எந்த கவலையுமே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து மண்டி போட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறத உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு வந்து நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்க பாட்டிக்கு ரொம்பவே அழுகையாக வருது. ஆனாலுமே டோரை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. தீ வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தீயும் ரட்டியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மெக்கை காட்டுறாங்க. மெக் வந்து பாக்ஸிங்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அங்கே குண்டக் வரான். நீ எந்த மேட்ச்லையும் கலந்துக்க போறியா என்ன, உனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்குற சம்பளம்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மெக் வந்து நான் பெரிய பணக்காரனாக ஆனால் கூட நான் இந்த பாக்ஸிங்கை வந்து விட மாட்டேன், கண்டிப்பாக வந்து மேட்ச்சுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால் குண்டக் வந்து உனக்கு என்ன பாக்ஸிங் அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மெக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அதனால தான் நீயும் நானும் இப்போ ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் குண்டக் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நானும் வந்து ப்ராக்டிஸுக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை வந்து கலட்ட ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி ப்ராக்டிஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே மெக் வந்து குண்டக்கை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதனால் குண்டக்கு வந்து வலி தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிக்கிறான். இதனால் மெக் வந்து சாரி ரொம்ப பலமாக அடிச்சிட்டனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு குண்டக்கு வந்து நீ சாரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான எந்த அவசியமும் கிடையாது. நீ தானே இப்போ சொன்ன இந்த பாக்ஸிங் தான் நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஏன் சாரி சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகியுமே குண்டக்குக்கு வந்து வலி போகவே மாட்டேங்குது. அதனால் மெக் வந்து அவனோட கையில் கொஞ்சம் கிராம்பு எடுத்துகிட்டு வரான். இதை வந்து நீ யூஸ் பண்ண அப்படின்னா உன்னோட பெயினெல்லாம் வந்து பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதுக்கு குண்டக்கு வந்து இதோட ஸ்மெல்லு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இதனால் மெக் வந்து ஒரு கிராம்பை செலக்ட் பண்ணி குண்டக்கோட வாயில் வைக்கிறான். குண்டக்கு வந்து அதை வாயில் போட்டு பார்த்துட்டு இது ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே துப்பிடுறான். அதுக்கப்புறம் சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதனால் மெக் வந்து வேறு ஒரு பீஸை செலக்ட் பண்ணி குண்டக்கோட வாயில் வைக்கிறான். குண்டக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்பவே ஹார்டாக இருக்குது, சாஃப்டானது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு திருப்பியும் அதை வந்து துப்பிடுறான். இதனால் மெக் வந்து குண்டக்கிட்ட என்னை நீ ரொம்பவே குழப்புற அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு குண்டக் வந்து நான் உன்னை குழப்பலாம் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் பேம்பரிங் தேவைப்படுது, ஆனால் நீ வந்து அதை தரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மெக் வந்து குண்டக்கிட்ட நான் உன்னை பேம்பர்டாக பார்த்துக்கணுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு குண்டக்கும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். மெக் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு பேம்பர்ட்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதனால் குண்டக் வந்து நம்ம சொல்ல வர்றது எதுவுமே உனக்கு புரியல போல் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு அந்த கிராம்பு இருக்கிற பிளேட்டை வந்து கையில் எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு எடுத்து அவன் வாயில் வைக்கிறான். உடனே மெக் வந்து குண்டக்கு அவன் பக்கமாக இழுக்கிறான். இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டக்குன்னு அவன் வாயில் இருக்கிற கிராம்பை வந்து அவன் எடுக்கிறான். எடுத்துகிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில் போட்டு சூ பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த குண்டக்கு வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மெக் கிட்ட போகிறான். ஆனால் மெக் வந்து இது இன்னும் சாஃப்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணுறான். குண்டக்கு வந்து அப்படியுமே மெக்கை வந்து விடுறதா இல்லை. அதனால் மெக்கை வந்து டக்குன்னு குண்டக்கு வந்து இழுத்து பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிஸ்ஸிங்கில் வந்து அவன் வாயில் இருக்கிற கிராம்பு வந்து இவன் வாய்க்கு வந்து மாறிடுது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீயையும் ரட்டியையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இவங்களோட பேர் 2த்தையுமே பக்கத்து பக்கத்தில் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தீ வந்து ரட்டிக்கிட்ட இந்த பேர் எப்படி ஒன்றா இருக்கோ அது மாதிரி நீயும் நானும் வந்து ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ரட்டி வந்து எனக்கு அது நடக்கும்னு தோணலை, ஏன்னா இன்னும் கொஞ்சம்
நேரத்தில் மழை வந்துரும்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து ரட்டி கிட்ட எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக நம்மளோட லவ்வை வந்து ஃபேடாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ரட்டி வந்து தீயோட கையை பிடிச்சி அவன் மேலே வச்சுக்கிறான். நானும் வந்து இந்த லவ்வை வந்து ஃபேடாக விட மாட்டேன், இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் வந்து ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டியை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மெக்கை காட்டுறாங்க. மெக் வந்து பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து திடீர்னு அங்கே குண்டக்கு வந்து நிற்கிறான். இதை பார்த்த மெக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு குண்டக்கு வந்து இந்த பூவெல்லாம் வந்து எனக்காக தான் வளர்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மெக் வந்து இந்த பூவெல்லாம் நான் உனக்காகலாம் வளர்க்கல, பட் உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா கொஞ்சமாக இங்கேருந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதனால் குண்டக்கு வந்து மெக் தண்ணி ஊற்றுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, என்னை லவ் பண்ணுற அப்படின்னு நீ ஸ்ட்ரைட்டாக சொல்லலாமே அப்படின்னு கேட்குறான். ஆனால் மெக் வந்து குண்டக்கு சொல்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான். அதனால் குண்டக்கு வந்து மெக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வந்து இதை ஒத்துக்கோயேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் இதுக்கு மெக் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். அப்புறம் நான் இங்கே இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இதனால் குண்டக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு, நீ இந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கையில் இருக்கிறத இவன் கையில் வாங்கிட்டு, நீ இப்போ ஒத்துக்கலை அப்படின்னா நான் வந்து செடிக்கு ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த தண்ணியை உன் மேலே ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால் மெக் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். குண்டக்கு வந்து அவனை துரத்திக்கிட்டே போகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே மெக் வந்து கையில் ஒரு கம்பு எடுத்துகிட்டு அவனை அடிக்கிற மாதிரி போகிறான். இதை பார்த்த குண்டக்கு வந்து என்னை நீ அடிச்சிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மெக் வந்து அதெல்லாம் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கட்டையை கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். திருப்பியும் குண்டக்கு வந்து அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் கீழே விழுகிற மாதிரி போயிடுறாங்க. அப்போ ஒருத்தர் பார்த்துக்கும் போது அவங்களுக்குள்ளே நடந்த பழசெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் குண்டக்கு வந்து மெக் கிட்ட நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மெக்குக்கு வந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் மெக்கு வந்து திருப்பியும் குண்டக்கை வந்து துரத்த ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தீ வந்து ரட்டியோட கண்ணை க்ளோஸ் பண்ணி ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வரான். அங்கே ஃபுல்லாகவே புகனா அப்படிங்கிற ஒரு ஃப்ளவரோட ஸ்மெல் வந்து அடிக்குது. அதனால் ரட்டி வந்து தீக்கிட்ட இது அந்த ஃப்ளவரோட ஸ்மெல் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதனால் தீ வந்து ரட்டியோட கண்ணை வந்து ஓப்பன் பண்ணி, நீ நினச்சது வந்து கரெக்டு தான், இப்போ வந்து அந்த ஃப்ளவரும் நானும் உன் கூட இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ரட்டிக்கு வந்து ரொம்பவே பதட்டமாகிடுது. அதனால் இதை மாதிரி நான் இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு போகிறான். ஆனால் தீ வந்து விடுற மாதிரி இல்லை, டக்குன்னு வந்து அவனை ஸ்டாப் பண்ணுறான். அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரட்டியை வந்து கட்டிலில் போய் உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. ரட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு எந்திக்கிறான். தீ வந்து தூங்கிக்கிட்டே இருக்கான். அதனால் ரட்டி வந்து தீயை எழுப்புறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் எந்திக்கவே மாட்டேங்கிறான். அதனால் கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து மெதுவாக வந்து கீழே இறக்க ஆரம்பிக்கிறான். அப்போ டக்குன்னு தீ வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு டக்குன்னு ரட்டியை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ரட்டிக்கிட்ட நான் ட்ரீம்லலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ரட்டி வந்து வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் திருப்பியும் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரட்டி வந்து தனியாக உட்காந்து இவனுக்கும் தீக்கும் இடையில என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு டைரியில் வந்து எழுத ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 3 மாதம் முடிஞ்சிருது. தீக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரான்ஸுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ ரட்டி வந்து நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்குறான். உடனே தீ வந்து அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தீயை காட்டுறாங்க. தீ வந்து இப்போ சியாமில் நடக்கிற ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் போல இருக்குது. இப்படி இவன் அந்த ஃபெஸ்டிவலை பார்த்துட்டு இருக்கும்போது கூடவே ரட்டியும் வந்து அவன் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். இதோட இந்த ஃபைனல் எபிசோடு வந்து இங்கே முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.